ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே அந்த கேம் டெவலப்பரும் ஃபேங் அடிக்க ஃபேங் மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த கேம் டெவலப்பருக்கும் பயங்கரமா தலையெல்லாம் சுத்தி அவனோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வர இவனும் அங்கிருந்து போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கு ஃபேங்கை தேடி வந்துகிட்டு இருக்கா. அப்படி வரும்போது ஃபேங் கொடுத்த லெட்டரை படிச்சுட்டு இருக்கா. அதுல அவன் என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணாமலே உன்னை கிஸ் பண்ணிட்டேன். நீ என்னை விட்டு வேலைக்கு போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் தெரிஞ்சவனே எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணுவேன்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கான். இதை படிச்ச ஹாங்குக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு வழியா ஹாங்கும் ஃபேங் இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறா. அங்க வந்துட்டு போயோவை பார்த்து நீ ஃபேங்கை ஃபீல் பண்றியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. இல்ல, என்னால ஃபேங்கை ஃபீல் பண்ண முடியல. அதுக்கு பதிலா அந்த ஈவில் ஸ்பிரிட்டை நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நான் உடம்புக்குள்ள வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்து அவனை தேடலான்ற மாதிரி சொல்ல போயோவும் தன்னோட ஜிக்னா மேஜிக்லாம் பயன்படுத்தி ஹாங்கோட உடம்புக்குள்ள புந்துடுறா. இதுக்கப்புறமா ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்க இடத்துக்குள்ள போலான்னு பார்க்கும்போது போயே ஹாங்கோட உடம்பை விட்டு பிரிஞ்சிடுறா. அப்போ ஹாங்கும் ஏன் இப்ப என் உடம்பை விட்டு வெளியே வந்தேன்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியல, என்னோட பவர்ஸ்லாம் வீக் ஆயிடுச்சு, என்னால இந்த இடத்துக்குள்ள உன் உடம்புக்குள்ள புகுற முடியலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா அந்த பில்டிங்குள்ள போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஃபேங்கை தேடிட்டு இருக்கும்போது அந்த கேம் டெவலப்பர் ஒரு ஓரமா மயங்கி விழுந்து கிடக்குறான். ஹாங்கும் அந்த கேம் டெவலப்பரை போய் எழுப்ப அவன் அரை மயக்கத்துல கண்ணு முழிச்சு நான் நல்லா தான் இருக்கேன், ஃபேங்கை போய் காப்பாத்துன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஹாங்கும் போயவும் ஃபேங்கை தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஃபேங்கை கண்டுபிடிச்சு ஹாங்கும் அவனை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவனோட கட்டெல்லாம் அவுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது ஹாங்கு போயே ஃபேங் இவங்க மூணு பேரையும் அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து தன்னோட பவரை வச்சு லாக் பண்றான். அப்ப அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் அப்பாடா ஒரு வழியா நான் அந்த ஐஸ்டோனை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு, இந்த ஐஸ்டோனோட பவரே கூலிங் தான், அப்படிப்பட்ட இந்த ஐஸ்டோனை உடைக்க ஃபயர் தான் தேவைப்படும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட பவர் ஒருத்தங்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட போயேவும் அது ஃபெயிலி தானேன்ற மாதிரி சொல்ல அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் ஆமா அது ஃபெயிலி தான், ஆனா அவன் இங்க இல்லையே, அதுக்கு பதிலாக தான் இன்னொருத்த இங்க இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்கும் ஒருவேளை அது ஃபேங்கான்ற மாதிரி கேட்க அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் ஆமா அது ஃபேங்கு தான்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறமா தன்னோட பவரை வச்சு ஹாங் கையில இருக்க ஐஸ்டோனை புடுங்கிடுறான். இதுக்கப்புறமா ஃபேங்கு கிட்ட இருந்து நெருப்பு பவரை எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை வச்சு அந்த ஐஸ்டோனை அன்லாக் பண்றான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு பேரியர் உருவாகுது. அப்போ ஒரு போர்ட்டலும் உருவாகுது. அதுக்கப்புறமா அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் போயோவை பார்த்து நான் கிளம்புறேன், நீ இங்கே என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள குதிக்கிறான். அதை பார்த்த போயவும் வேகமா போய் அவன் பின்னாடியே அதுக்குள்ள குதிக்கிறா. அதை பார்த்து ஹாங் ஓடி போய் அந்த போர்ட்டலுக்குள்ள குதிக்கலான்னு பார்க்கும்போது ஃபேங் இல்ல குதிக்காதன்னு நிறுத்துறான். ஹாங்கும் போயோவை என்னால தனியா விட முடியாது, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணியா அவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் குதிக்க போறேன், நீ வரியா இல்லையான்னு கேட்க இவனும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹாங்கும் ஃபேங்கை பார்த்து போடா பயந்தாங்கோலின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ளே குதிச்சிடறா. ஃபேங்குக்கும் வேற வழி இல்லாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனும் அந்த போர்ட்டலுக்குள்ள குதிக்கிறான். இதுக்கப்புறமா அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் அந்த ஐஸ்டோனை அன்லாக் பண்ணிட்டு தன்னோட செத்து போன அம்மாவை உயிரோட கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் எவ்வளவு தடவை ட்ரை பண்ணியும் அவனால முடியல. அவனும் அந்த ஐஸ்டோனை வச்சு தன்னோட பவர்லாம் யூஸ் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து போயே அந்த இடத்துக்குள்ள வரா. அந்த இடத்துல தான் ஃபெயிலி டயர்டா உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த போயவும் நீ எப்படி இருக்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஃபெயிலி நான் நல்லா தான் இருக்கேன், நீ முதல்ல போய் அவன்கிட்ட இருந்து அந்த ஐஸ்டோனை புடுங்கன்ற மாதிரி சொல்ல போயவும் அந்த ஈவில் ஸ்பிரிட் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா அவளால அந்த ஈவில் ஸ்பிரிட்டை சமாளிக்கவே முடியல, பயங்கரமா திணறிக்கிட்டு இருக்கா. இவளோட பவர்ஸ் எல்லாம் எவ்வளவு யூஸ் பண்ணியுமே அந்த ஈவில் ஸ்பிரிட் அதை ஈஸியா டாச் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் தன்னோட பவரை வச்சு போயவை அழிக்கலான்னு பார்க்கும்போது கரெக்டா ஹாங் உள்ள பூந்துடுறா. அவளும் தன்னோட பவரை வச்சு அந்த ஈவில் ஸ்பிரிட் கூட சண்டை போடுறா. இதை பார்த்த போயவும் ஹாங் கூட சேர்ந்து அந்த ஈவில் ஸ்பிரிட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கூட அந்த ஈவில் ஸ்பிரிட்டை சமாளிக்கவே முடியல. அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் ரெண்டு பேர் கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள ஃபேங் வரான். அவன் இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு இருக்கத பார்த்து ஃபெயிலி கிட்ட போயிட்டு நீ தானே ஹீரோ, அவங்களுக்கு போய் உதவி பண்ணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அந்த ஃபெயிலியும் இல்ல என்னால முடியல, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நீ போய் உதவி பண்ணுன்ற மாதிரி கேட்க அதை கேட்ட ஃபேங்கும் என்னால எப்படி உதவி பண்ண முடியும், நான் எந்த பவரும் இல்லாத சாதாரண மனுஷன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஃபெயிலி அவனோட வாழை ஃபேங் கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோ, நான் உடம்புக்குள்ள பூந்துடுறேன், அதுக்கப்புறமா அந்த ஈவில் ஸ்பிரிட் அழிச்சிடலான்ற மாதிரி சொல்ல இவனும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் தன்னோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி ஹாங்கையும் போவையும் அழிக்க தன்னோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஃபேங் உள்ள புகுந்து தன்னோட வாளை வச்சு அந்த பவர் எல்லாத்தையுமே டாஷ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஈவில் ஸ்பிரிட் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த ஹாங்கும் இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய பவர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. போயே இது கேம் வேர்ல்ட் தானே, என்ன வேணா நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஃபேங்கும் அந்த ஈவில் ஸ்பிரிட் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. ஹாங்கும் ஃபேங் சூப்பரா சண்டை போடுறப்ப அப்படியே அவனை அழிச்சிருன்ற மாதிரி அவனை உற்சாகப்படுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த போயவும் இது
ஃபெயிலியோட டெக்னிக் மாதிரியே இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஃபெயிலி அப்படிதான் பயங்கரமா அவங்க கூட சண்டை போடுன்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி வர ஆரம்பிக்குது. ஹாங்கும் ஃபேங்கோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. போய் ஃபெயிலியோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஃபேங்கு அந்த ஈவில் ஸ்பிரிட் கூட பயங்கரமா சண்டை போட்டு அந்த ஈவில் ஸ்பிரிட்டை தோக்கடிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஈவில் ஸ்பிரிட் உடம்புக்குள்ள இருந்த ஐஸ்டோனை எடுத்து அந்த ஈவில் ஸ்பிரிட் குடியிருந்த அந்த உடம்ப ரிலீஸ் பண்றான். அதுக்கப்புறமா அந்த ஈவில் ஸ்பிரிட் குடியிருந்த உடம்புக்கு சொந்தக்காரனும் சுயநினைவுக்கு வரான். அவனும் தன்னோட இறந்து போன அம்மாவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். அப்போ ஃபெயிலி அந்த ஆளை பார்த்து, இங்க பாரு, இறந்து போன யாரையுமே இந்த ஐஸ்டோன் திரும்ப கொண்டு வராது, இந்த ஐஸ்டோனுக்கு தெரிஞ்சது எல்லாமே கொலை பண்றது மட்டும்தான்ற மாதிரி சொல்ல அவனும் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா போய் எல்லாரும் வாழ்க்கையில ஒரு நாள் இறந்துதான் போவாங்க, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்ல அந்த ஈவில் ஸ்பிரிட் குடியிருந்த உடம்புக்கு சொந்தக்காரனும் அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறான். இதுக்கப்புறமா ஃபேங் உடம்புல இருந்து ஃபெயிலியும் போயே ஹாங் முன்னாடி வந்து நிக்கிறான். அப்போ போயே நீ ஹாங்கா இல்ல ஃபெயிலியான்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு அவனும் நீங்க யாருன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க இவங்க ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஃபேங் உடம்புல இருந்து ஃபெயிலியும் வெளியே வரான். போயே உடனே ஃபெயிலி கிட்ட போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஃபேங்கும் ஹாங்க பார்த்து ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். அப்ப ஹாங்கும் ஃபேங்க பார்த்து, ஆமா நீ வரமாட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறமா ஏன் வந்தன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஃபேங்கும் என்ன பண்றது, உன்னை தனியா விட முடியாது, நான் உனக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு பிட்ட போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம், அதுல சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹாங்க கிஸ் பண்ண ஹாங்கும் என்னடா பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஃபெயிலியும் போயேவும் ஒருத்தர் எப்படி இருக்கான்னு நல்லா விசாரிச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஃபேங்கும் ஹாங்க பார்த்து நம்ம இங்க வந்து கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் உருவாகுது. அப்போ ஹாங்கு வேகமா போயே கிட்ட போயிட்டு அவளை பயங்கரமா கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட போயேவும் நானும் உன்னை மிஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அழுதுகிட்டு இருக்க ஹாங்க பார்த்து, நீ அழுத நல்லாவே இல்ல, உன் மூஞ்சி பார்க்க சகிக்கல, நீ சிரிச்சாதான் நல்லா இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நீ உன்னோட உலகத்துக்கு போ, அங்க போயிட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் நல்லா கத்துக்கோ, உன்னோட வாழ்க்கையை நீ நல்லா என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஹாங்கும் ஃபேங்கும் அந்த போர்ட்டலுக்குள்ள போறாங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் போவோ ஸ்கூல்ல அந்த சிஸ்டர் ஆனும் லூலிய பார்த்து, ஆமா ஃபேங் ரொம்ப நேரமா காணுமே, அவன் எங்க போனான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. லூலியும் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டுறான், உங்களுக்கு என்ன பிடிக்குமா, நீங்க என்ன லவ் பண்றீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த ஆனும் அப்பெல்லாம் ஒன்னும் இல்லையன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. லூலி விடாம, அப்ப எதுக்காக என்ன கிஸ் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த ஆனும், அதுவா எனக்கு தெரியல, நான் அன்னைக்கு ரொம்பவே குடிச்சிருந்தேன், அதனாலதான் இப்பெல்லாம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு அங்க இருந்து ஓட பாக்குறாங்க. ஆனா லூலி விடாம அவங்க காலிலே விழுந்துடுறான். நான் அவங்கள ரொம்பவே லவ் பண்றேன், நீ ஏத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஆனும் எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு ஏதோ பேசி மலிப்பிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அங்க ஹாங்க மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. ஃபேங் தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு போட்டோவும் வரான். இவங்க கிஸ் பண்றத வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து பார்த்தா அந்த ஆனு, லூலி, ஃபேங்கோட அசிஸ்டன்ட்னு எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஃபேங்க பார்க்கலான்னு வந்திருக்காங்க. போட்டோவும் ஆகா இவங்களை உள்ள விட்டா அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருக்கான். அவங்க இப்போதான் டயர்டா இருப்பாங்க, நம்ம இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போறான். இதுக்கப்புறமா ஃபேங்கும் அந்த கேம் டெவலப்பரை போய் மீட் பண்றான். அந்த கேம் டெவலப்பரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவனை போய் பார்த்து நீ எப்படி இருக்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அந்த கேம் டெவலப்பரும் என்ன மன்னிச்சிரு, அந்த ஈவில் ஸ்பிரிட் என்கிட்ட ரொம்ப பொய் சொல்லி என்ன ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடுச்சு, அது என்கிட்ட இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி என்ன தப்பா வழி நடத்திடுச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஃபேங்கும் இதெல்லாம் உன் தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கேம் டெவலப்பரும் இல்ல இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், அந்த கேம் ஒரு நல்ல விதமான கேமை உருவாக்கணும் தான் நினைச்சேன், ஆனா அந்த கேம் கெட்ட சக்தியால ஆக்கிரமிக்கப்பட்டுடுச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஃபேங்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சகஜமா பேசி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கேம் வேர்ல்ட தான் காமிக்கிறாங்க. அங்க ஃபெயிலியும் போயவும் ஜாலியா சுத்திட்டு இருக்கும் போது ஃபெயிலி ஒரு விளக்க காமிச்சு உனக்கு என்ன ஆசை இருக்கோ அதை சொல்லிட்டு இந்த விளக்க பறக்க விடுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. போயவும் தன்னோட விஷ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த விளக்க பறக்க விடுறா. ஃபெயிலியும் நீ என்ன விஷ் நினைச்சன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. போயே அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு குரல் கேட்டு இவளும் பின்னாடி திரும்பி பாக்குறா. பார்த்தா ஹாங் நின்னுட்டு இருக்கா. போயவும் வேகமா ஹாங்க போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இவளோட ஆசை ஹாங்க பாக்கணும்ன்றதான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கும் கண்ணு முழிக்கிறா. என்ன நம்ம இங்க இருக்கோம், நம்ம போயே கூட அந்த கேம் வேர்ல்ட்ல தானே இருந்தோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ லூலி அந்த இடத்துக்குள்ள வரான். என்ன நீ இங்க இருந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க, நம்ம இடத்த வாடகைக்கு விடுறதா பிளான் பண்ணியிருந்தோம்ல, அதை பார்க்க ஆளுங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டா அவங்க என்னது வாடகையான்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. அப்போதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவ ஸ்கூலுக்கு ஒரு ஆள் வந்து உங்க ஸ்கூல் ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு, அதை சமாளிக்கணும்னா உங்க ஸ்கூல்ல இருக்க எல்லா ரூம்ஸையும் ஆளுக்கு ஒருத்தர்
இருக்க வாடகை கொடுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹாங்கும் சந்தோஷமா சரின்னு சொல்றா. ஆனா லூலிக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அந்த ஆளு அடிச்சு துரத்துறான். அதுக்கப்புறமா ஹாங்க பார்த்து இந்த இடத்துல வாடகைக்கு விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்ல ஹாங்கும் இந்த இடத்த வாடகைக்கு விட்டா நிறைய காசு வரும்ன்ற மாதிரி சொல்ல உடனே அதுக்கு சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா நான் டோர்னமெண்ட்டுக்கு போறேன், அங்க போய் கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு பணத்தை கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹாங்கும் நீ என்னைக்கு போய் ஜெயிச்சு என்னைக்கு பணத்தை கொண்டு வர்றதுன்ற மாதிரி சலிப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த இடத்த அவ வாடகைக்கு விடலான்னு சொல்றா. அந்த இடத்த பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. இதையெல்லாம் லூலியும் ஹாங்குக்கு ஞாபகப்படுத்துறா. அப்போ ஹாங்கு அப்படின்னா நம்ம அந்த டோர்னமெண்ட்டுக்கு போகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டு லூலியும் ஆமா எங்க டோர்னமெண்ட்டுக்கு போறது, எனக்கெல்லாம் அதுக்கெல்லாம் சத்து இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹாங்கும் ஐயோ அந்த டோர்னமெண்ட்டுக்கு போலன்னா நான் எப்படி ஃபேங்க மீட் பண்ணுவேன், நாங்க எப்படி ஒன்னா இருப்போன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட லூலியும் என்ன கனவு கண்டுகிட்டு இருக்க, ஒழுங்கா வா அந்த கெஸ்ட்டுக்கு நம்ம வீட்டெல்லாம் சுத்தி காமின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹாங்கும் என்னால வாடகைக்கெல்லாம் இந்த இடத்த விட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லூலி என்ன விளையாடுறியா, நீ தான் இந்த இடத்த வாடகைக்கு விடலான்னு சொன்ன, அதை கேட்டுதான் நான் ஆளுங்களை வர சொன்னேன், இந்த இடத்த நம்ம கண்டிப்பா வாடகைக்கு விட்டே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேரும் வராங்க. யாருடான்னு பார்த்தா அது ஃபேங்கும் போயேவும். அவங்கள பார்த்து ஹாங்கும் உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என் பேரு ஃபேங், இது என் தங்கச்சி போயேன்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹாங்கும் பயங்கர சந்தோஷப்படுறா. இன்னொரு பக்கம் லூலி அந்த போயவை வெச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஹாங்கும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா. இப்படியே இந்த எபிசோடும் முடியுது, இந்த சீரிஸும் முடியுது. அவ்வளவுதான். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நம்ம சேனல் லைக் பண்ணோடனே ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு ஹைப் கொடுத்து நம்ம சேனலோட growth கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஃபன் गाइस.